அஸ்ஸலாமு அலைக்கும் ஹபீபி. கீழே உள்ள போட்டோல இருக்காரு பாத்தீங்கன்னா, அவங்க பேரு அமர். ஸோ இவங்க யாரும் பாத்தீங்கன்னா லிபியா நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்க. என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, லிபியால இருந்து மக்காக்கு வந்து ஹஜ் செய்யறதுக்காக வந்து வர்றாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா போடி சர்க்கிட்ல வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா அவங்களால ஹஜ் செய்யறதுக்கு போக முடியல. அப்போ அங்க இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு இறைவன் வந்து ஹஜ் செய்யறதுக்கு உங்களுக்கு நாடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க. அப்ப அவருக்கு என்ன சொல்றாங்கன்னா, கான்பிடென்ட்டா என்னோட நீயத்து பாத்தீங்கன்னா ஹஜ் செய்யறது. ஸோ இறைவன் நாடுனா கண்டிப்பா வந்து எனக்கு வந்து ஹஜ் செய்யற பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் சொல்லிட்டு அவர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு பாத்தீங்கன்னா, இவங்களை விட்டுட்டு விமானம் வந்து புறப்படுது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து மெக்கானிக்கல் இஷ்யூ மூலமா திருப்பி ரிட்டர்ன் ஆயிடுச்சு. பைலட் வந்து என்ன சொல்றாங்க, எங்களால வந்து அஸ் பர் ரூல்ஸ் படி எங்களால வந்து அமர் ஏற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. திருப்பி என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, அங்க இருந்து விமானம் கிளம்பிடுச்சு. இறைவனோட நாட்டம் பாத்தீங்கன்னா மறுபடி மெக்கானிக்கல் இஷ்யூனால திருப்பி வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அப்போ சொல்றாங்க பைலட்டு, நான் அமர் இல்லாம இந்த ஃபிளைட்டை வந்து எடுக்கவே மாட்டேன், எத்தனை நாளும் ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமர் வராங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட் வந்து கிளம்புது. அவங்க ஹஜ் பயணம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு. இதில் அவங்களுக்கு என்ன புரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் நாடிட்டா எத்தனை தடைகள் வந்தாலும் சரி அதை வந்து அவங்களுக்கு கிடைச்சி தீரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இதோட வந்து ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி சொல்லலாம். அதனால எதை பத்தி யாரும் கவலைப்பட தேவையில்லை. இறைவன் நாடிட்டா அது கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிடைச்சே தீரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.